ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெல்சன் மண்டேலாஸ் இன்டர்வியூ வித் லாரி கிங் அந்த ஸ்டோரியோட இது பார்க்க போகிறோம். எஸ்ஏ வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். வாங்க நான் எஸ்ஏக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரொடக்ஷன். லாரி கிங் வாஸ் அன் அமெரிக்கன் டெலிவிஷன் ரேடியோ ஹோஸ்ட். லாரி கிங் வித் லைவ் இஸ் அன் அமெரிக்கன் டாக் ஷோ தட் வாஸ் ஹோஸ்டட் பை லாரி கிங். லாரி கிங் அப்படின்றவர் வந்து அமெரிக்கன் டாக் ஷோ வந்து டைரெக்டாக அந்த எப்படி சன் மியூசிக்கில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரபலங்களை வச்சு இன்டர்வியூ எடுக்கக்கூடியவர் தான் லாரி கிங். ஸோ ஒரு அமெரிக்கா சேனலில் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கார். அவர் தான் வந்து இப்போ நெல்சன் மண்டேலாவை இன்டர்வியூ எடுக்கிறாரு. இன்டர்வியூ நெல்சன் மண்டேலா இன் 2000 அபவுட் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் த பிரிசன் ஆஃப்டர் 27 இயர்ஸ். 27 வருஷம் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெல்சன் மண்டேலா அவரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. 2000 Mandela reveals his painful experience during his life imprisonment and the harsh treatment he met in various prisons in South Africa. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற வேரியஸ் ஜெயிலில் வந்து மாற்றி போட்டிருக்காங்க நெல்சன் மண்டேலாவை. அப்போ வந்து அங்கே இருக்கிற கஷ்டங்களையும் அங்கே இருக்கிற கொடுமைகளையும் கஷ்டத்தையும் வந்து இந்த இன்டர்வியூவில் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. Mandela, who ended the policy of apartheid in South Africa, has in the same place in this country as that of மகாத்மா காந்தி in India. எப்படி எங்கள் மகாத்மா காந்தி வந்து இந்தியாவில் என்ன பண்ணாரோ அதே மாதிரி நெல்சன் மண்டேலா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஈக்குவாலிட்டிக்காகவும் ஃப்ரீடம்காகவும் போராடினார். The interview with Larry mainly deals with the reason for Mandela's imprisonment, his life in prison and his life after release from the prison. முக்கியமாக இந்த லாரி கிங் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் மண்டேலா என்ன சொல்லுவார்னா, அவரோட ஜெயில் வாழ்க்கையை பற்றியும் அதுக்கப்புறம் வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்த லைஃபு, அப்புறம் ஜெயிலை விட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இருந்த லைஃப்பை பற்றி இதில் வந்து சொல்லுவார். இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட்டு போயிடலாம். த ரேஷ்னலே பிஹைண்ட் மண்டேலாஸ் அரெஸ்ட். ஒரு மண்டேலா அரெஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை வந்து இந்த பேராகிராஃபில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். Nelson Mandela started the struggle for freedom of South Africa in 1944 when he joined the African National Congress Youth League. ANCன்னு சொல்லுவாங்க, ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸை. அதில் வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃப்ரீடம்காக நம்ம நெல்சன் மண்டேலா வந்து ஜாயின் பண்ணி அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். The organization, a team of highly qualified people, made an enormous contribution to the struggles, says Mandela. மண்டேலா என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட அவங்களோட எல்லா சக்தியும் சேர்த்து சக்திக்கு மீறி அந்த அவங்களோட பங்களிப்பை வந்து இந்த போராட்டத்துக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டேலா சொல்கிறார். அக்கார்டிங் டு ஹிம், தோஸ் ஹூ ஸ்ட்ரகிள் ஃபார் லிபரேஷன் இன் தேர் கண்ட்ரி வேர் கால்டு டெரரிஸ்ட் பை த கவர்மெண்ட். இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து அப்போ இருக்கிற கவர்மெண்ட், சவுத் ஆஃப்ரிக்கா கவர்மெண்ட் வந்து இவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி பச்சை குத்துனாங்க. ஹி வாஸ் சார்ஜ்டு ஃபார் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அமௌண்டரிங் டு த ரீட்ரெஷன். இந்த காரணத்துக்காக இவங்க எல்லாம் இதுலேயும் கலந்துக்கிட்டார் இல்லையா நம்ம நெல்சன் மண்டேலா, அதனால் அவரையும் தீவிரவாதின்னு சொல்லி பச்சை குத்திட்டாங்க. ஹி எஸ்கேப்ட் டெத் சென்டென்ஸ் பிகாஸ் த வேர்ல்ட் லீடர் மேட் ரெப்ரசன்டேஷன் தட் செட் தட் டெத் சென்டென்ஸ் ஷுட் நாட் பி இம்போஸ்டு. ஸோ முக்கியமான லீடர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த டெரரிஸ்ட்னு சொல்லி ஜெயிலில் அடைச்சாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அதில் மண்டேலாவும் ஒருத்தர். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனை கொல்றதுன்றது வந்து இது கூடவே கூடாதுன்னு சொன்னோடனே கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு, அந்த தூக்கு போடுற அந்த சட்டத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருச்சு. The world leader okay. Instead he was sentenced life imprisonment when he was 40. 40 வயசு இருக்கும்போது அவர் அரெஸ்ட் பண்ணும்போது நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து தூக்கு தண்டனை இல்லைன்னு சொன்னோடனே ஆயுள் கைதியாக மாற்றிட்டாங்க. ஆயுள் தண்டனைனா நீங்கள் வந்து சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. த ட்ரையல் அண்ட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். இந்த விசாரணை அப்புறம் வந்து ஆயுள் தண்டனை, அதை பற்றி இந்த பேராகிராஃபில் வந்து சொல்கிறாரு லாரி கிங் கிட்ட நம்ம நெல்சன் மண்டேலா. Throughout the trial, the விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் the freedom fighters including Mandela used to courtroom as a platform to address the country and the world. So they considered life sentence
அஸ் விக்டரி. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இதுக்குள்ளே ப்ரிசனுக்குள்ளே இருக்கிற அந்த மேடையை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கைதிகள்கிட்டையும் மக்கள்கிட்ட வெளியே கருத்து கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ரிலீஸ் ஆக போகிற கைதிக்கிட்ட எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு கைதிக்கிட்ட கொண்டு சேர்க்குற ஒரு மேடையாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. The country and the world, if only death sentence had been passed, then they would have become the role model and glorify, says Mandela. Mandela என்ன சொல்கிறாருன்னா, ஸோ சப்போஸ் ஒரு மனுஷன் தூக்கு தண்டனையாலோ இல்லை ஆயுள் தண்டனையோ செத்துட்டானா அவனோட லைஃப்பை வந்து மக்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிடுவாங்க, ப்ளஸ் அவனை வந்து ஒரு க்ளோரிஃபையாக கொண்டாடுவாங்கன்னு சொல்கிறாரு. மண்டேலா was tried to an accused of freedom in 1961, but in 1962 arrest again for illegally leaving the country, convicted and sentenced to 5 years at Robben Island prison. ராபின் ஐலாண்ட் ப்ரிசனில் வந்து 1962 மண்டேலா வந்து அடைச்சிடுறாங்க. ஏன்னா 1961 வந்து இவர் ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேவையில்லாமல் அந்த 1962 இல்லீகலாக அந்த கண்ட்ரிலேருந்து மூவ் ஆக பார்த்தோன்னே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இவர் வந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாத ஹை செக்யூரிட்டி ப்ரீசனில் வந்து போட்டுடுறாங்க. 5 வருஷம் தண்டனை கொடுத்துட்றாங்க. He was put it on trial in 1963 with 7 other ANC members who were arrested in Rivonia in possession of the stone of weapon charge and sabotage, treason and violent conspiracy. நெல்சன் மண்டேலாவை மட்டும் அரெஸ்ட் பண்ணாமல் மற்ற அந்த ஏஎன்சினா ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் அந்த குரூப்பில் இருக்கிற 7 பேரையும் சேர்த்து விசாரணை பண்ணுறாங்க. எதுக்காகனா அவங்க எல்லாருமே நாச வேலை செஞ்சதுக்காகவும் தேச துரோகம் பண்ணதுக்காகவும் வன்முறை சதியை தூண்டினதுக்காகவும் சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து கேஸ் போட்டு உள்ளே அடைச்சி விசாரணை பண்ணுறாங்க. மண்டேலா அட்மிட்டட் டு மெனி ஆஃப் த சார்ஜஸ் அகேன்ஸ்ட் ஹிம் அண்ட் eloquently defended his militant activities during the trial on June 12, 1964. He was sentenced to life imprisonment. நிறைய நாச வேலைகளை செஞ்ச காரணத்துக்காகவும் நெல்சன் மண்டேலாவை வந்து 1964 ஜூன் 12 ஆயுள் தண்டனைன்னு சொல்லி பச்சை குத்தி உள்ளே அனுப்பிச்சி விட்டுறாங்க. The thing that inspired Mandela was that his people and the international community were supporting the freedom fighters in prison. அதாவது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிற நல்ல மனுஷங்களை வந்து அவங்களோட விடுதலை போராட்டத்துக்காக இவங்களும் கை கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன தான் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலுமே. நெக்ஸ்ட் பேராகிராஃப், மண்டேலாஸ் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரிசன். மண்டேலாவோட ரொம்ப ஒரு கசப்பான ஒரு வலி மிகுந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ப்ரிசனில் வந்து பார்த்துருக்காரு. இன்கிஸ் 26 years ஆஃப் ப்ரிசன் லைஃப், 26 வருஷம் இருக்கிற ப்ரிசன் லைஃப்பில் மண்டேலா வாஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரிசன்ட் இன் பிரிட்டோரியா ப்ரிசன் அண்ட் தென் டேக்கன் டு த ராபின் ஐலாண்ட் ப்ரிசன். ஃபஸ்ட்டு வந்து இவளை அரெஸ்ட் பண்ணும்போது பிரிட்டோரியா அப்படின்ற ஒரு ஜெயிலில் வந்து அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராபின் ஐலாண்ட் ப்ரிசனில் வந்து அடைக்கிறாங்க. இன் ப்ரிசன் மண்டேலா டிட் ஹார்ட் லேபர் லைக் க்ரஷிங் டோன்ஸ், அங்கே வந்து கல்லை வந்து நசுக்கிற வேலை, மேக்கிங் கிராவல் ஃபார் த ரோடுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஜல்லிக்கல்லை உருவாக்குற வேலை, டக்கிங்கு குவாரி அதாவது குவாரியை வந்து தோன்ற வேலை, இது எல்லாத்தையுமே பயங்கரமாக பார்த்தாராம். Mandela and other prisoners loved to work for near rubbish dump as they could salvage newspapers which were thrown away. They cleaned them and read them in the evening in the prison. மண்டேலாவும் சக கைதிகளும் அங்கே இருக்கிற அந்த குப்பையில் தான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, வெளியே இருக்கிற குப்பை. ஏன்னா அங்கே ஒரு சில நியூஸ் பேப்பர் வந்து தூக்கி இருந்திருப்பாங்க, அதை சுத்தம் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் வந்து படிக்கிறது அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். த ட்ரீட்மெண்ட் பை த prison wardens at the first was very bad, says மண்டேலா. ஃபஸ்ட்டு வந்து அந்த உள்ளே இருக்கிற கைதிகள் வந்து ட்ரீட் பண்ணுற விதம் வந்து அந்த சிறை போலீஸ் வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்களாம். The prison staged hunger strike and refused to carry out humiliating instructions. மனிதாபிமானம் இல்லாமல் அந்த சிறை வார்டன்கள் எல்லாருமே சிறை கைதிகளை ரொம்ப கொடுமையாக நடத்துறதை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் நடத்துனாங்களாம். ப்ளஸ் வந்து மனிதாபிமானம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்களாம். Prisoners staged hunger. Okay. Soon the International Red Cross came to help. கூடிய சீக்கிரமே ரெட் கிராஸும் வந்து கைதிகளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. த பிரிசனர் அண்ட் த கண்டிஷன் பிகம் பெட்டர். அதுக்கப்புறம் கைதிகளோட வாழ்க்கை கொஞ்சம் பெட்டராக இருந்தது. மண்டேலா
told Larry King that once in a 6 months only one visitor from the family of the prisoner was allowed. ஒரு கைதியை வந்து பார்க்கணுன்னா அந்த கைதியோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தவங்க தான், அதுவும் 6 மாதத்துக்கு ஒரு தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருந்ததுன்னு சொல்கிறாரு லாரி கிங் கிட்ட நம்ம மண்டேலா. There was a glass wall between the prisoner and the visitor and they were watched closely by the wardens. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைதியை பார்க்கணுன்னா அந்த கைதியை பார்க்க வரவங்களுக்கும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கைதிக்கும் இடையில ஒரு பெரிய கண்ணாடி சுவர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணாடி மாதிரி ஃபுல்லாக கண்ணாடி தான் இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க 2 பேர் பேசுகிறத வார்டன்ஸ்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. ஃபார் 18 years மண்டேலா வாஸ் இன்சுலேட்டட் அண்ட் வாஸ் ஷட் இன் அ சிங்கிள் செல். 18 வருஷம் நெல்சன் மண்டேலாவை தனியாக ஒரு செல்லில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்களாம். கொடுமையில். ஓகே, நெக்ஸ்ட் த சோலஸ் மண்டேலா ஹேட் இன் பிரிசன். அதாவது சிறையில் இருந்த ஒரே ஆறுதல் மண்டேலாக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். அது ஷேர் பண்ணுறாரு. ஆல்தோ த லாங் பிரிசன் வாஸ் அ ஹாரிபிள். எல்லாமே அவர் லைஃப்பில் இருந்த ஜெயில் எல்லாமே ரொம்ப ஹாரிபிளாக தான் இருந்திருக்கு. தெர் வேர் சர்டன் இன்ஸ்டன்ஸ் தட் கெப்ட் ஹிம் இன் பேலன்ஸ்ட் மைண்டு. ஒரு பேலன்ஸ் மைண்டாக வச்சுருக்கிற உதவுனது ஒரு விஷயம் தான். மண்டேலா வாஸ் சரௌண்டட் வித் ஹைலி கேப்பபிள் மேன் வித் ஹை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் வைட்லி ட்ராவல்டு மேன். மண்டேலா சுற்றி இருந்த பிரிசனர் எல்லாருமே ரொம்ப நல்லா நிறைய படித்தவங்களாக இருந்தாங்க, ப்ராட் மைண்டடாக இருந்தாங்க, நிறைய தூரம் ட்ராவல் பண்ண மனுஷங்களாக இருந்தாங்க, ஹை கேப்பபிள் பீப்புளாக இருந்தாங்க. இட் வாஸ் அ ரியல் ப்ளஷர் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மண்டேலா டு சிட் டவுன் அண்ட் டாக் டு தம். இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு வந்து மண்டேலாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அவங்க கூடலாம் உட்காந்து பேசினது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது, ப்ரெஷராக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. செகண்ட்லி த பிரிசனர் வேர் ஏபிள் டு ரீட் குட் லிட்ரேச்சர். அங்கே இருக்கிற கைதிகள் எல்லாருமே வந்து நல்ல இலக்கியங்களை வந்து படிக்க ஆரம்பித்தாங்க, படிக்க முடிஞ்சது அவங்களால. தி என்ஜாய்ட் ரீடிங் புக்ஸ் லைக் லியோ டால்ஸ்டாய்ஸ் வார் அண்ட் பீஸ். அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டது படித்ததுலேயே இந்த லியோ டால்ஸ்டாய் எழுதுனா வார் அண்ட் பீஸ், அப்புறம் ஸ்டெயின்பர்க் எழுதுனா கிரேப்ஸ் ஆஃப் ராத், இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மண்டேலா லைக்டு ரீடிங் பயோகிராஃபிக்கல் ஒர்க் அண்ட் ஹிஸ்ட்ரி புக்ஸ். மண்டேலாவுக்கு வந்து வரலாறு புத்தகங்களை படிக்கவும் ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற ஒரு பயோகிராஃபிக்கல், அது பயோகிராஃபினா அடுத்தவங்களோட அந்த இதை படிக்கிறது, வாழ்க்கை வரலாறு படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. Conclusion Mandela painful experience in various prisons reveal reveal the political leaders suffering in the hands of the minority white government in South Africa. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்த சிறுபான்மையர் கட்சியான அவங்க வந்து அரசு ஆட்சியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைதிகளுக்கு நடந்த ரொம்ப கொடுமையான ஒரு வலி உயர்ந்த ஒரு இதை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து ஹி ஸ்பெண்ட் அ மேஜர் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் அபடைட் அண்ட் அட்வொகேட்டிங் ஃபார் ரேஷியல் ஈக்வாலிட்டி. இவர் வந்து அந்த சமத்துவத்துக்காகவும், அதாவது எல்லாருமே சமம் அப்படின்றதுக்காகவும், நிறவெறி இனவெறிக்காகவும் ரொம்ப வந்து போராடியிருக்காரு. ஹி சர்வைவ்ட் மெனி இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் அஸ் அ சப்ஜெக்ட் கொலோனியலிசம். ஒரு சம காலனித்துவத்தை வந்து நிலை கொண்டு வரணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு மண்டேலா ரொம்ப வருஷமாக. In spite of strenuous life in prison, Mandela observed patience and endurance and taught himself to lead a peaceful and orderly life in prison throughout his life imprisonment. ஆயுள் கைதியாக ஒரு இதுக்குள்ளே இருந்தப்போ ரொம்ப கொடுமையானது அனுபவித்தாலும் அவருக்கு வந்து ஒரு சகிப்புத்தன்மை ப்ளஸ் வந்து ரொம்ப பொறுமை, இது எல்லாத்தையுமே அந்த ஜெயில் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு அங்கே இருக்கிற விஷயங்கள். ப்ளஸ் அதனால தான் இப்போ ஜெயிலில் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளஸ் இவரை வந்து ஏப்ரல் 26, 1994 வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பிரசிடெண்ட்டாக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1994 99 வரைக்கும்
சவுத் ஆஃப்ரிக்கா பிரசிடெண்ட்டாக அவர் வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2000 தான் இந்த இன்டர்வியூ அவர் பிரசிடெண்ட்டாகி முடித்து அடுத்த வருஷம் வந்து இந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரியா, இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. கண்டிப்பாக இந்த ஸ்டோரியோட எஸ்ஸே உங்களுக்கு நெல்சன் மண்டேலாஸ் இன்டர்வியூ வித் லாரி கிங்கோட ஸ்டோரியோட தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. மிஸ் யூ ஆல். பாய். தேங்க்யூ ஆல்.